2 நாளாக சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலாவை வந்து பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா யார் தெரியுமா? பாலாவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க தெரியுமா? பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற லெவலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ். எல்லாரும் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. நான் அன்றைக்கே நினச்சேன் இவன் இன்றைக்காவது மாட்டுவான்னு நினச்சேன், இப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்டு. நானும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா நம்மளுக்கு தெரிஞ்ச கேபிஒய் பாலா அப்படிங்கிறவன் நம்ம டிவியில் நிறைய பார்த்துருக்கோம், ஷோஸ் பார்த்துருக்கோம். ப்ளஸ் அது போக நிறையா வந்து உதவி செய்கிறாரு. ஏழைகளுக்கு வந்து இப்போ வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது, இல்லை படிக்க வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். அதை வந்து அவர் விளம்பரப்படுத்திக்கிறாரு. கேபிஒய் பாலா அவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பிஆர் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாலா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கும் தெரியல. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பாலா எக்ஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் பாலாவை எப்படி இவங்க வில்லனாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். பாலாவை வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்திராவில் வந்து ஹர்ஷா சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து ரொம்ப நாளாக, நான் அவரை பற்றியே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எழுதியிருக்கேன். அவரும் இதே மாதிரி ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம். அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலையும் வந்து டப் பண்ணுறாங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர். அந்த மிஸ்டர் பீஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வந்து கண்டென்ட்டாக மாற்றி அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதற்கு வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து அதன் மூலமாக நிறைய வருமானம் வரும். அந்த வருமானத்தை மறுபடியும் எடுத்து செலவு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹர்ஷா சாய்க்கும் அதே தான். ஹர்ஷா சாய் யூடியூப்பில் அவரோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன் கணக்கில் போயிருக்கும். மில்லியன் கணக்கில் போச்சுன்னா எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்து எல்லா மொழியிலையும் வந்து தனித்தனியாக வந்து சேனல் வச்சுருக்காரு. எல்லா மொழியிலையும் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. அத்தனை பேர் அதை பார்க்குறாங்க. ஷார்ட்ஸு, ரீல்ஸு ஏகப்பட்டது வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை அவங்க மறுபடியும் வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து இவ்வளோ செலவு பண்ணி தானமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலரோட வழக்கமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஒரு போதை. புகழ் அப்படிங்கிறதே வந்து ஒரு போதை தான். எனக்கு வந்து நிறைய புகழ் கிடைக்கணும், என்னை வந்து நிறைய பேர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை. அவங்ககிட்ட காசு இருக்குது, அவன் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். இந்த ஹர்ஷா சாய் மட்டும் இல்லை, மேலும் வந்து இப்போ நேபாளில் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து கலவரம் பண்ணி ஆட்சியவே கவுத்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தரோட வந்து பாலாவை ஒப்பிடுறாங்க. பாலா மாதிரியே தான் அங்கேயும் ஒருத்தர் தான், அவனுக்கும் இதே மாதிரி ஏழை கதை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பங்களாதேஷில் எப்படி கலவரம் பண்ணாங்களோ, எப்படி வந்து நேபாளில் கலவரம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்தியாவில் கலவரம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நபர்களை வந்து வெளிநாடுகள் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அவங்க தான் வந்து காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து இந்த மாதிரி நபர்களை எல்லாம் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த கான்ஸ்பிரசி தியரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த தியரி ஓகேவா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நேபாளில் கலவரம் நடந்தது. கலவரம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, அங்கே சமூக வலைதளங்களை அந்த அரசாங்கம் தடை செய்தது. இன்றைக்கி சமூக வலைதளங்களை தடை செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அரசாங்கம் தடை செய்தது. அந்த அரசாங்கத்து மேலே ஏற்கனவே நிறைய புகார்கள் இருந்தது. அங்கே வந்து நெப்போட்டிசம் இருக்குது. இங்கே எப்படி ஒரே குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மந்திரி மாமா மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறான். அவங்கெல்லாம் வந்து பயங்கர செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த மக்கள் பார்க்குறாங்க. அந்த கோபம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் லஞ்சம், ஊழல் எல்லாமே தலைவிரிச்சு ஆடுது. எல்லா கோபமும் ஒன்றா சேர்ற அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களை தடை செய்கிற அந்த முடிவு. அதுதான் வந்து ஒரு காரணமாக வச்சு இவங்க எல்லா பசங்களும் ரோட்டுக்கு வராங்க. ரோட்டுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் கலவரம் பண்ணுறாங்க. அது அந்த நாட்டுடைய ஆட்சியவே மாற்றிடுது, அரசியலையே மாற்றிடுது.
ஆனால் இந்த பாலாவை பற்றி பாலா எக்ஸ்போஸ்டுன்னு வீடியோ போடுறவங்க இந்த காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சமூக வலைதளங்களை தடை செய்ததால் தான் அந்த கலவரம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பெருசாக சொல்றது இல்லை. இந்த கலவரத்தை செய்வதற்காக அங்கே என்ஜிஓக்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து அவங்க அந்த பையனை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த பையன் மூலமாக தான் வந்து கலவரம் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, பாத்தியா இதுதான் காரணம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்ணி நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதே மாதிரி லண்டனில் வந்து டாமி ராபின்சன்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டு சட்டவிரோத குடியேறிகளை எல்லாம் வந்து வெளியேற்றணும், அவங்கள அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி லண்டனில் ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. அவரை வந்து உதாரணம் காட்டுறாங்க. அவரை பற்றியும் இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே தப்பு. அங்கே வந்து இன்னைக்கு இந்த கருத்து சுதந்திரமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக அவர்கள் வந்து போராட்டம் செய்யும்போது உள்ளூர் வெள்ளைக்காரனையே வந்து அவங்க கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினை எதிர்த்து ட்வீட் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, திமுக அரசாங்கத்தை விமர்சித்தால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து குடியேறினாங்க இல்லையா, அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸை எதிர்த்து ட்வீட் போட்டாலோ இல்லை வீடியோவில் பேசினாலோ அதற்கு வந்து இங்கிலாந்து அரசாங்கம் அவங்களையெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்காக வெள்ளைக்காரனையே வந்து கைது பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த கோபம் மக்களுக்கு இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய உரிமைகள் பறிப்போகுது, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாறிக்கிட்டே இருக்குது, டெமோகிராஃபி மாறிக்கிட்டே இருக்குது, அங்கே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, வெள்ளைக்காரங்களே வந்து சிறுபான்மையினர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது. இத்தனை காரணங்களும் சேர்ந்து தான் அங்கே ஒரு மாபெரும் பேரணி நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக அந்த டாமி ராபின்சன் அப்படிங்கிறவர் பேசிக்கிட்டு இருக்கார். இங்கிலாந்து மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜெர்மனியில் அந்த பிரச்சனை இருக்குது, இட்டாலியில் அந்த பிரச்சனை இருக்குது, பிரான்ஸில் அந்த பிரச்சனை இருக்கு. அங்க போய் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் குடியேறி இருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து, சிரியாவிலேருந்து, லிபியாவிலேருந்து, ஏமன்லேருந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் அங்கே போய் குடியேறிட்டு அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டு சட்டங்கள் சரியில்லை, இங்கே வந்து நாங்கள் ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவோம், எங்களுடைய சட்டப்படி தான் இந்த நாடு நடக்கணும், அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்து பெண்கள் எந்த மாதிரி உடை உடுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் இங்கிருந்து குடியேறினவங்க ரூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம் துணை போகிறது. இத்தனை காரணங்களும் சேர்ந்து தான் அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து டாமி ராபின்சன் லீட் பண்ணுறாரு, எலான் மஸ்க் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த காரணங்களை எல்லாம் இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அடுத்தது ஏற்கனவே பாருங்கள், பங்களாதேஷில் இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷ்லேயும் இதே மாதிரி நேபாள் மாதிரியே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது. பங்களாதேஷ்லேயும் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த அரசு வந்து ஒரு இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வராங்க. அந்த இடஒதுக்கீட்டு சட்டம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷோடைய விடுதலைக்காக போராடியவர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டில் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்போ பங்களாதேஷோட இடஒதுக்கீடுக்காக யார் போராடினாங்க அப்படின்னா, அந்த முஜிபுர் ரஹ்மான், இப்போ அந்த ஷேக் ஹசீனா, அவங்களுடைய அந்த குடும்பம், அவங்களுடைய கட்சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக அந்த விடுதலைக்காக போராடியது. அப்போ அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மிச்சம் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே மிக பயங்கர கோபம் வந்தது. கூடவே நேபாள் மாதிரியே அங்கேயும் வந்து வேலையில்லா திண்டாட்டம் ப்ளஸ் ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் இருந்தது. இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இந்த விஷயம் நடந்த உடனே மொத்த பேரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ப்ளஸ் ஷேக் ஹசீனாவை, அந்த ஆட்சியை வந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த வெளிநாட்டு சதியும் அதில் இருந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்குமே ட்ரிகரிங் பாயிண்ட்டு அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு தான். நேபாளில் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டு அந்த அரசாங்கம் சமூக வலைதளத்தை தடை செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவு தான். இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு யாரும் வந்து வெளிநாட்டிலேருந்து யாரும் சொல்லித்தரல, அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு தான் இதற்கு பிரச்சனையாக மாறுச்சு. அதே மாதிரி தான் இங்கிலாந்துலேயும், இலங்கையிலையும் என்ன நடந்தது, இதே மாதிரி தான் பொருளாதார சிக்கல். அங்கே வந்து பண மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மதிப்பில் 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி போச்சு. மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பயங்கர லாவிஷாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பணக்காரங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிது. அந்த கோபம் அந்த மக்களுக்கு வந்தது. அதனால் அங்கேயும் வந்து பிரச்சனை நடந்தது. இவங்க இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி
இவங்க என்ன சொல்கிறாங்க, பாலாவும் அந்த மாதிரி ஒருத்தர் தான். எப்படி நேபாளில் ஒருத்தன் வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறானோ, இங்கிலாந்தில் வந்து இந்த டாமி ராபின்சன் அப்படிங்கிறவன் பிரச்சனை பண்ணுறானோ, அதே மாதிரி தான் பாலாவும் இங்கே வந்து அவனை வளர்த்து விடுறாங்க. வெளிநாட்டு கைக்கூலி, அந்நிய கைக்கூலியாக பாலாவை வந்து வளர்த்து விடுறாங்க. இல்லாட்டா இவனுக்கு எங்கிருந்து பணம் வருது? இவன் வந்து நிறைய ஷோ பண்ணுறான், டிவியில் வரான் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு நிறைய சம்பளம் வந்துடுமா? இவன் அதை வச்சு வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு லாஜிக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல வந்து பாலா அதை செய்கிறாரு அப்படிங்கிற போது அது அவருடைய பணம் அல்லது மற்றவர்கள் பாலா மூலமாக சில வேலைகள் செய்யலாம். இந்தாப்பா தம்பி, நான் வந்து 500 ரூபா தரேன், நீ அடுத்து யாருக்காவது வேலை ஹெல்ப் பண்ணுற போது இதையும் சேர்த்து பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அதை வந்து பாலா வெளியில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. பாலா எல்லாமே தன்னுடைய பணம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எனக்கு யாரும் பணம் தர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை உண்மைன்னே வச்சுக்கிட்டா கூட அவரால் அதை செய்ய முடியுது, அவர் செய்கிறாரு. அவருக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் இங்கே யாருக்கும் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா உனக்கு முதல்ல எங்கிருந்து பணம் வந்ததுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ சாப்பாடு போடு அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்டதும் கிடையாது. இரண்டாவது, பாலா வந்து செய்யக்கூடிய அந்த உதவியை விளம்பரப்படுத்திக்கிறாரு, பிஆர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அங்கே போய் அவங்கள வந்து வீடியோ எடுத்து, அதுவும் வந்து நிறைய ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அதை வீடியோ எடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் இன்னைக்கு பண்ணலை? எல்லாருமே பண்ணுறாங்களே. இந்த மாதிரி வந்து உதவி செய்யறதை பிரபலப்படுத்தி கொள்வது என்ன பாலா முதல் ஆளாக செய்கிறாரா? இதற்கு முன்னாடி யாருமே செஞ்சது இல்லையா? வலது கை கொடுப்பதை இடது கைக்கே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு வந்து அது தெரியணும். அது தெரியல அப்படின்னா நாளைக்கு வந்து கண்டவன்லாம் நம்மளை வந்து கேள்வி கேட்பான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ரஜினிகாந்தை பார்த்து இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ரஜினி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கு உட்கார்ந்து நம்ம 1980 ரஜினி என்னவெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் காட்டிகிட்டு இருக்கணும். அதுவே இன்னைக்கு விஜய் பண்ணுற மாதிரியோ சூர்யா பண்ணுற மாதிரியோ விளம்பரப்படுத்தி அவங்க இந்த உதவி செய்யறதே வந்து ஒரு விழாவாக எடுத்து அதுக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்ணி அதை பற்றி 4 பேர் பேச வச்சு அதையெல்லாம் வந்து ரஜினியும் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு எவனும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச மாட்டான் இல்லையா? ஆனால் அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி தெரியாமல் பண்ணதுனால இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ரஜினியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது விளம்பரப்படுத்துறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கி விஜய் வந்து அதைத்தானே ஒரு மூலதனமாக வச்சுக்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அந்த கல்வி உதவித்தொகை, கல்விக்காக உதவி செய்கிறதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் யார் முதல் மார்க் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் விஜய் எப்படி கொடுத்தாரு, ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் 10ஆவதுல யார் ஃபஸ்ட் மார்க்கு, +2ல யார் ஃபஸ்ட் மார்க்லாம் வந்திருக்காங்கன்னு எடுத்து அந்த மாதிரி உதவி கொடுத்தாரு. ஏன்? அவருடைய அரசியல் வருகைக்கு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. அவருடைய இஷ்டம். அவர் சொந்தமாக காசு சம்பாதிக்கிறாரு, பணம் கொடுக்குறாரு, அவர் செலவு செஞ்சுக்கிறாரு. ஆனால் அதை விளம்பரப்படுத்திக்கிறாங்கல்ல, அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அதை எடுத்து ஷேர் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதுக்கு பேர் என்ன? விளம்பரம் தானே. விஜய் மாதிரியே சூர்யாவும் அகர மரக்கட்டளைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கல்விக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அவர் வந்து விழா எடுத்தார். அவரும் இப்போ விழா எடுத்தாரு, நான் இத்தனை டாக்டரை உருவாக்கி இருக்கிறேன், நான் இத்தனை பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தடவை வந்து பிஆர் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா சூர்யாவுடைய பேர் வந்து கெட்டு போச்சு, அவருடைய படங்கள் சரியாக ஓடுறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தடவை அதை ஒரு விழாவாக எடுத்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அது வந்து விளம்பரம் இல்லையா? இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் போய் யாரும் இவங்க வந்து உனக்கு எப்படி பணம் வந்ததுன்னு சொல்லு, நீ எப்படி வந்து இப்படி செய்யலாம், நீ எப்படி விளம்பரப்படுத்தலாம்னு யாரும் கேட்டதே இல்லையே. ஏன் பாலாவை பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும்? அதனால் வந்து இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், பாலா வந்து ஒரு அந்நிய கைக்கூலி அப்படின்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு பொய். பாலாவுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு, முதல்ல பொய். இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறமா இந்த சட்டவிரோதமாக என்ஜிஓ மூலமாக வர்ற பணத்தை எல்லாம் பாஜக வந்து அடித்து காலி பண்ணிருச்சு. அது வந்து அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்படி காலி பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி பாலாவுக்கு அதே என்ஜிஓ மூலமாக வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்?
அதை எப்படி வந்து இந்திய அரசாங்கம் அனுமதிக்கும்? அப்போ என்ஜிஓ மூலமாக இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக பணம் வர்றதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பாலாவுக்கு சட்டவிரோதமாக பணம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதுவே மிகப்பெரிய முரண்பாடு. அப்போ பாலாவுக்கு என்ஜிஓ மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கு ட்ரஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சட்டவிரோதமாக வந்தாலும் இன்றைக்கு என்ஜிஓக்கள் மூலமாக வரும் பணத்தை இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் கண்காணிக்கிறது. அதை பற்றி சமீபத்தில் கூட அண்ணாமலை பேசியிருப்பார். இங்கே யாராவது ஒருத்தர் என்ஜிஓ ஆரம்பித்து வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பிரான்ச் மூலமாக தான் நீங்கள் வரவு செலவு பண்ணவே முடியும். அப்படி ஒரு சட்டத்தை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலமாக என்ஜிஓவுக்கு வரக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் செயல்களுக்கு வெளிநாடுகள் கொடுக்கும் பணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்போ அதனால் இங்கே பாலாவுக்கு அப்படி பணம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த அந்நிய கைக்கூலி அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான வடிகட்டின பொய். அதை வந்து இவங்க தேவையில்லாமல் வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பாலா ஒரு 4 பேருக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாரு, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது வந்து புது வண்டியா இல்லை பழைய வண்டியா, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த ஆம்புலன்ஸ் நம்பரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த நம்பரை எடுத்து ஆர்டிஓ வெப்சைட்டில் போட்டு அது யார் பேரில் இருக்குது அப்படின்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பாலா எக்ஸ்போஸ்டு, பாலாவை வந்து திரும்ப திரும்ப தூக்கி போட்டு மிதிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஏப்பா, சாதாரண ஒரு பையன், ஒரு பாலா, அவன் வந்து ஏதோ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவன் ஏதோ பண்ணுறான்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ ஊழல்கள் பண்ணுறாங்க. பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்தவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரனாக இருக்கான், பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அரசியல்வாதிகளை பார்த்து உங்களுக்கெல்லாம் எப்படா பணம் வந்ததுன்னு இவங்க யாராவது கேட்டிருக்காங்களா? நியாயமாக நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும்? இன்றைக்கி வந்து வகையாக ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே. நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் உங்கள் கண்ணுக்கு எதிராக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு வக்கில்லை உங்களுக்கு. ஆனால் பாலாவை கேள்வி கேட்குறீங்க. இது என்ன நியாயம்? இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு சொத்து இருக்குது, எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணுறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு வந்து ஊருக்கே விருந்து போட்டார். யாராவது ஒருத்தர் ஏயா எப்படியா உனக்கு இவ்வளோ காசு, 1 மாதத்துக்கு எப்படியா ஊருக்கே வந்து கறி விருந்து போடுறேன்னு கேட்டிங்களா? கேட்கத்தான் முடியுமா உங்களால்? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் மேலேயும் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிறவங்க மேலேயும் வர வேண்டிய கோபத்தை இவங்க யார் மேலே திருப்புறாங்க? சாதாரண எளிய மனிதர் மேலே திருப்புறாங்க, பாலா மேலே திருப்புறாங்க. இவங்க வந்து இப்படி வீடியோ போட்ட உடனே அதுக்காகவே காத்திருந்த மாதிரி எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறாங்க. ஏப்பா, அரசியல்வாதிகள் ஃப்ராடு பண்ணலையா? அவங்க சம்பாதிக்கலையா? அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் போயிட்டு, இல்லை அவங்க கட்சி சார்ந்த சமூக வலைதள பக்கத்தில் போயிட்டு எப்படா நீங்கள்லாம் இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்கன்னு கேட்குற தைரியம் நம்ம யாருக்காவது இருக்கா? இல்லை இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, இத்தனை ஊழல் நடக்குது, இந்த துறையில் இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக நீங்கள் என்றைக்காவது ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. யார் வந்து ஊழல் பண்ணுறாங்களோ, யார் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பாலா எக்ஸ்போஸ்டுன்னு போட்டவங்க யார் அப்படின்னா திமுகவுடைய அல்லக்கைகள், திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க. அந்த திமுக தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் இவங்க என்றைக்காவது பேசியிருக்காங்களா? ஆனால் ஏதோ டிவிஎஸ் 50 வாங்கி தரான், ஆம்புலன்ஸ் வாங்கி தரான், இல்லை அவனுடைய சொந்த இடத்துல வந்து அவன் ஒரு கிளினிக் கட்டணும்னு நினச்சி அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து 1008 கேள்வி. உனக்கு எப்படி பணம் வருது? உனக்கு யார் கொடுக்குறான்? நீ எப்படி இதை செய்யலாம்? நீ எப்படி விளம்பரப்படுத்தலாம்? இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க. அவங்கள கேட்டால் இந்த நாடாவது உருப்பிடும். அப்படி கேட்குறதுக்கு இங்கே யாருக்காவது தைரியம் இருக்கா? இல்லை. அப்போ மூடிட்டுருங்க, அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரி மக்களுடைய கோபத்தை தவறாக வழிநடத்தி அவங்கள வந்து திசை திருப்புற வேலையைத்தான் இந்த எக்ஸ்போஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்க்குறாங்க. உங்களுடைய கோபம், நீங்கள் வந்து பாலா மேலே கோபப்படுறீங்க இல்லையா? ஆக்சுவலாக உங்களுடைய கோபம் யார் மேலே இருக்கணும்? அரசாங்கத்து மேலே இருக்கணும்.
அரசாங்கம் வந்து நம்மளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கல, ஒழுங்காக ரோடு போட மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க போட்ட ரோடு 6 மாதத்தில் பிச்சுக்கிட்டு போயிடுது. நம்மளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா ஊரெல்லாம் தோண்டி போட்டு வச்சிருக்கிறானுங்க. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது. இத்தனை கோபங்கள் நம்மளுக்கு இருக்கிற போது அந்த கோபத்தை எல்லாம் நம்ம ஆளுங்கட்சி மேலே, அரசாங்கத்து மேலே காட்ட வேண்டிய கோபத்தை அவன் பாலா மேலே திருப்பி விடுறான். அதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து நீங்கள் பலியாகிடாதீங்க. அதனால் பாலாவை நான் நம்புகிறேன், தயவுசெய்து நீங்களும் நம்புங்க. நீங்கள் கோபப்பட்டு கேள்வி கேட்கணுன்னு இருந்ததுன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்க மேலே கோபப்பட்டு அவங்கள கேள்வி கேளுங்க, பாலாவை இல்லை. நன்றி.